டைட்டில்: மறைந்த உண்மை, ஒரு கொலை, இரண்டு வாழ்க்கை. இன்ட்ரோ. ஒரு கொலை. ஒரு சாட்சியம் இல்லை. ஆனா ஒரு மனிதன் மட்டும் தெரிஞ்சுக்கிறான். அவன்தான் அந்த கொலை செய்தவன். ஆனா அவனுக்கு அதைப் பற்றி நினைவே இல்லை. சென்னை அருகே ஒரு அமைதியான பகுதி. அருண் ஒரு ஐடி என்ஜினியர். நல்ல குடும்பம். மனைவி லக்ஷ்மி. அவர்களின் வாழ்க்கை சாதாரணமாக தான் போகிறது. ஆனா ஒரு நாள் காலை 5 மணிக்கு அருண் கையில் ரத்தம் ஒட்டியபடி விழிக்கிறான். அவன் அதிர்ச்சி அடைகிறான். இது என்ன ரத்தம்? வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கைகளை கழுவி விடுகிறான். அதே நாளில் நியூஸ். ஒரு பெண் கொலை செய்யப்பட்டார். அந்த பெண் அருண் வேலை பார்க்கும் வேலை பார்த்தவள் நித்யா. அருண் அதிர்ச்சி அடைகிறான். ஏனெனில் அந்த நாள் இரவுதான் அவன் அவளை சந்தித்திருந்தான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறது. இன்ஸ்பெக்டர் விஜய். லாஸ்ட் சீன் வித் விக்டிம் அருண். அருண் கேட்கிறான். நான் அவளை பார்த்ததுதான். ஆனா கொலை? இம்பாசிபிள். ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபோன் லொகேஷன் எல்லாமே அவனை குறிக்கிறது. அருண் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறான். அவன்ல அன்னோன் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ். அதில் அவன் குரல். அவளை நாம விட முடியாது. அவன் ஷாக் ஆகிறான். அவனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குமா? நித்யா ஒரு பெரிய ஸ்கேம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறாள். அது இன்வால்வ் கம்பெனி, பாலிட்டிஷியன்ஸ், பிளாக் மணி. அருண் அன்னோயிங்லி அந்தல இருந்தவன். ஒரு நாள் அவள் உண்மையை சொல்றாள். நீங்க இந்தல ஒரு பான்தான். அந்த நேரத்தில் அருண் மனதில் ட்ரிகர் ஆகிறது. ஹெவி ரெயின், டெசர்டட் ரோட். அருண் இரண்டாவது பர்சனாலிட்டி ஆக்டிவேட் ஆகிறது. அவன் நித்யாவை கன்ஃபரண்ட் செய்கிறான். நீங்க வெளியே போகக் கூடாது. ஃபைட். ஆக்சிடென்ட் ஆகஸ்ட் அவளை தள்ளி விடுகிறான். அவள் தலையில் அடிபட்டு இறக்கிறாள். அருண் அதே நேரம் பிளாக் அவுட். போலீஸ் அரெஸ்ட் செய்ய வரும்போது அருண் உண்மையை புரிந்து கொள்கிறான். நான் தான் கொலை செய்தவன். ஆனா ட்விஸ்ட். அவன் மட்டும் இல்ல. அந்த ஸ்பிளிட்யை கிரியேட் பண்ணியது கம்பெனி தான். சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். அருண்க்கு போகிறான். ஆனா கேஸ் ரோபன் ஆகிறது. சில சமயம் கொலை செய்தவன்தான் குற்றவாளி இல்ல. அந்த கொலை நடக்க காரணமானவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகள். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களையும் கிரைம் கதைகளையும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.